இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், அவனுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு ஓடும் ஓட்டப்பந்தயத்திற்கு சமமாக இருக்கின்றது. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது. காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை கவலைகளும் போராட்டங்களும் நம்மை நிழல் போல தொடர்ந்து வருகின்றன. ஒன்றிரண்டு உதாரணங்கள் தினமும் நாம் பாரத்தை சுமக்கின்றோம் என்பதற்கு. முதலில் பொருளாதார நெருக்கடி. அடுத்த மாதத்திற்கு அல்லது அடுத்த வாரத்திற்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? பெரிய கேள்விக்குறி. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை, பெரிய பாரம். சில பேருக்கு தீராத உடல் நோய்கள், மிகப்பெரிய பாரம். உறவுகளிடையே விரிசல், சண்டை சச்சரவு, மன அழுத்தம். இதையெல்லாம் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றால் அங்கு வேலை பளு அதிகம், பணிச்சுமை. அதைவிட இன்னும் கொடுமை, நாம் எந்த இடத்திலே பணிபுரிகின்றோமோ அங்கு நம்மை சரிவர புரிந்து கொள்வது கிடையாது. பெரிய பாரம். இவ்வாறாக ஏதோ ஒரு கனமான நுகத்தை, பாரத்தை சுமந்து கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாரங்களிலிருந்து நாம் விடுபட சில நேரங்களில் இந்த உலகமானது சில தற்காலிக போலியான வழிகளை சொல்லுகின்றது. பொழுதுபோக்கு முதலில். இரண்டாவதாக, இந்த பாரங்கள் தாங்காமல் சில பேர் என்ன செய்கின்றார்கள்? தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்கள், குடும்ப தலைவர்கள், இந்த பாரங்களை சுமக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வது என்று போதை பழக்கங்களுக்கு அடிமையாகின்றார்கள். சில நேரங்களில் இந்த உலகமானது, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயமானது தருகின்ற போலி அமைதியை தேடி கடைசியாக ஏமாற்றத்தையே நாம் பரிசாக பெறுகின்றோம். இத்தகைய யதார்த்தமான வாழ்வியல் சூழலில்தான் இன்று நமக்கு இயேசு அருமையான ஆறுதலான நற்செய்தியை தருகின்றார். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது. அது மட்டுமல்ல, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். அதற்கு அவர் சொல்லுகின்ற வழி, நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாரங்களை அதிகமாக சுமக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் கனி உடையவர்களாக இருங்கள், தாழ்ச்சி உடையவர்களாக இருங்கள்.
இதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய நுகம் நீங்கள் சுமக்கின்ற சுமை இனிமையானதாக இருக்கும். அது உங்களை அழுத்தாது. ஏனென்றால் நான் என்றும் உங்களோடு இருந்து உங்களுக்காக நானும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பாரங்களை சுமக்கின்றேன். ஆகவே இறைவன் நமக்கு கூறுகின்றார், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் என்றும் எப்பொழுதும் உலகம் முடிகின்ற வரை உங்களோடு இருந்து உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களுடைய பாரங்களை சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கனிவும் மனத்தாட்சியும் உடையவர்களாக இருங்கள் என்று இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சுமைகளை சுமப்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் தவிர்க்க முடியாத யதார்த்தம் என்றாலும் தவிர்க்க முடியாது. துன்பங்கள், வருத்தங்கள், மன கஷ்டங்கள், சுமைகள் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், தேவையற்ற சுமைகளை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவையற்ற சுமைகளை நமக்கு நாமே சுமந்து கொண்டு அவற்றின் பாரத்தால் நொறுங்கி போகின்றோம், உடைந்து போகின்றோம். ஆனால் இந்த சமுதாயம், நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம் நமது பாரங்களை தற்காலிகமாக மறக்கக்கூடிய போலியான வாக்குறுதிகளை கொடுக்கின்றது. போலியான விளம்பரங்களையும் போலியான நுகங்களையும் நமக்கு பரிசாக தருகின்றது. அவை நிரந்தரம் அல்ல. ஆனால் இயேசு உங்கள் சுமைகளை நான் முழுமையாக பரந்தோட செய்துவிடுவேன் என்று போலி வாக்குறுதிகளை அவர் கொடுக்கவில்லை. மாறாக சுமைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய நுகங்களை அவரோடு இணைந்து சுமக்கும் ஒரு உன்னதமான வாழ்வு முறையை அவர் நமக்கு முன்வைக்கின்றார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிது என்று சொல்வதன் மூலம் மற்றவர்கள், அதாவது அவருடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், யூத மத தலைவர்கள் கொடுக்கின்ற சட்டங்கள் மக்களுக்கு பாரமாக இருந்தது. ஆகவே தான் அவற்றையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். சட்டங்கள் அனைத்தும் மக்களின் சுமைகளை எளிதாக்குவதற்கு பதிலாக மக்களை அழுத்தி அழிப்பதாக இருந்தன. எனவேதான் இயேசு அவைகளையெல்லாம் எரிந்து விடுங்கள் என்று கூறுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கலாம். இயேசுவே சொல்லுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சுமத்துதற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் அவற்றை அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மத தலைவர்கள் அதிகமான பாரங்களை மக்கள் மீது வைத்து அழுத்தினார்கள். ஆகவே தான் இயேசு அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று கூறி அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அவருடைய நுகம்
அவருடைய சுமை என்னவென்றால் அன்பு, பிறர் மேல் அக்கறை, பிறர் மேல் பரிவு, பிறருக்கு இரக்கம் காட்டுவது, பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்வது. இதுதான் இயேசு கொடுக்கின்ற விடுதலை. இதை நாம் பின்பற்றினால் நாம் நல்லவர்களாக பாரங்களை, தேவையற்ற பாரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இயேசுவோடு நெருங்கிய உறவிலே வாழ முடியும். அடுத்ததாக, அடுத்தவர்கள் நம்மீது சுமத்துகின்ற சுமைகளை பற்றி மட்டும் இயேசு பேசவில்லை. மாறாக சில நேரங்களில் நமக்கு நாமே பாரங்களை நம்முடைய தோள் மீது சுமத்தி வைத்திருக்கின்றோம். அடுத்தவர்கள் சுமத்துகின்ற சுமைகள், அடுத்ததாக நமக்கு நாமே நம்மீது தேவையற்ற சில சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணமாக, மத்தேயு எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்தால், அங்கு ஒரு செல்வந்தன் இளைஞன் இயேசுவிடம் வருகின்றான். நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன், இன்னும் எனக்கு குறைவாக என்ன இருக்கின்றது என்று கேட்டபொழுது இயேசு சொல்லுகின்றார், உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் வந்து என்னை பின்செல் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவன் முக வாட்டத்தோடு செல்லுகின்றான். காரணம், அவரிடம் ஏராளமான சொத்து இருந்தது. இவ்வாறு செல்வத்தை சில நேரங்களிலே நாம் நம்முடைய பாரமாக நமக்கு நாமே தூக்கிச் செல்கின்றோம். அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்தபடியாக, நமக்கு நாமே தேவையற்ற சுமைகளை சுமக்கின்றோம் என்று நான் சொன்னேன். அதில் அதிகமாக நம்மை பாதிப்பது இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தில் விளம்பரங்கள். சில விளம்பரங்களை பார்த்து அவற்றை நாம் பின்பற்ற விரும்புகின்றோம். எத்தனையோ விளம்பரங்கள், போலி விளம்பரங்கள் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. அவற்றிற்கு மயங்கி நாம் சில நேரங்களில் அவற்றையே பெரிய சுமையாக நம்மீது நாம் சுமத்துகின்றோம். மேலும் சில பேருடைய நாட்குறிப்பை பார்த்தால் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வேலை வைத்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிற்கென்று, குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். அது நமக்கு நாமே நம் தோள் மீது சுமத்துகின்ற சில பாரங்கள். மேலும் சிலர் இரவு பகல் பாராது இரவு முழுவதும் உழைப்பார்கள். தேவையில்லை. இதுவும் சில நேரங்களில் நமக்கு நாமே நம் தோள் மீது சுமத்துகின்ற பாரங்கள். இன்னும் சில பேர் போலியான விளம்பரங்களை நம்பி அதன் பின் ஓடுவார்கள். போலியான நபர்களை நம்பி அவர்கள் பின் ஓடி தங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை, பணத்தை இழந்துவிட்டு அனாதையாக நிற்பார்கள். இதுவும் நாம் தெரிந்தும் தேவையற்ற ஒரு சுமை நம்முடைய தோள் மீது நாம் சுமத்துகின்றோம். மதத்தின் அடிப்படையில், அரசியல் மற்றும் நுகர்வு கலாச்சாரம், வணிக நோக்கில் அடிப்படையில் எத்தனையோ சுமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்து வருகின்றோம். தேவையற்ற சுமைகள் அவையெல்லாம். அவைகளை தூக்கி எறிந்து விடுவோம். அடுத்தவர்கள் நம்மீது சுமத்துகின்ற சுமைகள் மற்றும் நாமே நம்மீது சுமத்துகின்ற சுமைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடம் வருவோம். இயேசு சொல்லுகின்றார், டேக் மை யோக், கேரி மை பர்டன், இட் இஸ் லைட், ஹெல்த்தி அண்ட் ஜாய்ஃபுல்.
இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நிறைவாக நம்முடைய கடவுள் ஏதோ தூரத்திலிருந்து நம்மை வழிநடத்துபவர் அல்ல. அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் இம்மானுவேல், நம்மோடு கடவுள். என்றும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நற்கருணை வழிவாக நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அருமையான ஒரு கடவுள் நமக்கு கிடைத்திருக்கின்றார். கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அருமையான ஆங்கிலத்திலே ஒரு திருப்பாடல் உண்டு, திருவழிபாட்டு பாடல். உலகம் முழுவதும் பெயர் போன ஒரு பாடல். வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். ஆல் அவர் சின்ஸ் அண்ட் கிரீவ்ஸ் டு பேர். எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழாத தலைவன். அவருடைய பெயர் இயேசு. ஆகவே நமக்காக நம்முடைய பாரங்களை, தேவையற்ற பாரங்களை சுமப்பதற்காக எனக்கென்று ஒரு நண்பன் இருக்கின்றார். அவர் தனக்கென வாழாத தலைவர். அவர்தான் நம்முடைய கடவுள். நமக்காக பரிந்து பேச, நம்முடைய தேவையற்ற சுமைகளை நம்மிடமிருந்து அகற்ற, நமக்காக பரிந்து பேச ஆரோக்கிய அன்னை இருக்கின்றார். அவரிடம் வந்திருக்கின்றோம். நம்முடைய பாரங்களை எல்லாம், தேவையற்ற பாரங்களை, சுமக்க முடியாத பாரங்களை அவளுடைய காலடியில் வைப்போம். அவள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுத்தர வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.